நிறைவாழ்வு ஏஜி சபை வழங்கும் மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, எப்படி இருக்கீங்க? உங்களை பார்த்துப்படி அடிக்கடி யாராவது உங்களை இப்படி திட்டுறாங்களா? பைத்தியம், லூசு மாதிரி நீ பேசுற, நீ லூசு மாதிரி நடந்துக்கிற, உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்குது, ஏன் இப்படி இருக்கிற அப்படின்னு உங்களை எல்லாரும் திட்டுறாங்களா? அது நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல இருக்கலாம், உங்கள் வீட்டில் இருக்கலாம், உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிளில் இருக்கலாம், நீங்கள் படிக்கிற காலேஜஸில் இருக்கலாம். எங்கேயோ ஒரு இடத்துல உங்களை பைத்தியம்னு சொல்கிறாங்களா? லூஸ்ன்னு சொல்கிறாங்களா? அதனால் நீங்கள் ரொம்ப மனசு உடஞ்சி என்னை எப்படியே ஒரு பட்ட பேர் கொடுத்தா வருது, பைத்தியம் வருது பாரு, பைத்தியம் என்ன பேச போதோ அப்படிலாம் சொல்கிறாங்களா? பயப்படாதீங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு வார்த்தை கொடுத்துருக்காரு. என்ன தெரியுமா? 1 கொரிந்தியர் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 27வது வசனத்தில், ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பைத்தியமா இருக்கிற நம்மளை தான் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஒரு காலம் வரப்போது நீங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருங்க, யாரெல்லாம் உங்களை பைத்தியம்னு சொல்றாங்களோ அவன்லாம் பைத்தியக்காரனா சுத்துவான். ஆனா நீங்க ஒரு உயர்ந்த ஸ்தானத்துல கொண்டு கர்த்தர் உங்களை வச்சிருப்பார். அன்னைக்கு அவன் கேட்பான், நான் அன்னைக்கு உன்னை பைத்தியம்னு சொன்னேன், ஆனா இன்னைக்கு நீ நல்ல நிலைமையில இருக்கிய, அது எப்படி? அப்போதான் நீங்க சொல்லணும், ஞானமா இருக்கிற உன்னை வெட்கப்படுத்தும்படியா பைத்தியமா இருந்த என்ன கர்த்தர் தெரிந்து கொண்டார். அந்த காலம் சமீபமா இருக்குது. இதையும் குறித்து கவலைப்படாதீங்க. அவங்க அந்த உயர் நிலைமையில இருக்கிறாங்க, நான் இன்னும் கீழே இருக்கிறேன். என்னை எல்லாரும் பார்த்து ரொம்ப ரிஜெக்ட் பண்றாங்க, என்ன ரொம்ப மனசு காயப்படுற மாதிரி பேசுறாங்க, யாரும் இல்லைன்னு சொல்றாங்க. அதெல்லாம் பற்றி கவலையே படாதீங்க. கர்த்தராகிய தேவன் உங்களை பார்த்து சொல்றாரு, அவங்கள வெட்கப்படுத்தும்படி. யார் உங்களை கலாய்க்கிறாங்களோ, யார் உங்களை கஷ்டப்படுற மாதிரி பேசுறாங்களோ, யார் உங்களை வேண்டான்னு ஒதுக்குறாங்களோ, உங்ககிட்ட ஞானம் இல்லை, உங்கள்கிட்ட ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி உங்களை வெறுக்கிறாங்களோ, அவங்கள வெட்கப்படுத்தும்படி தேவன் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். எப்படி உயர்த்துவார் தெரியுமா? ஒரு எட்டாத தூரத்தில் கொண்டு கர்த்தர் உங்களை வைப்பார். ஞானின்னு பேசிக்கிட்டு உங்களை மனசு உடையிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறாங்களே, அவங்க எட்டி பார்த்தா கூட உங்களை பார்க்க முடியாத நிலையிலே உயர்ந்த ஸ்தானத்தில் கொண்டு கர்த்தர் உங்களை வைப்பார். அதனால இப்ப சோர்ந்து போகாதீங்க. அவங்க அப்படி பேசுறாங்க, அது பேசுறதுக்காக தேவனே நியமித்தவர்கள், அவன் நியமிக்கப்பட்டவர்கள். நிச்சயமா சொல்றான், ஒரு காலத்துல அவங்க வாய் அடைச்சு போயிடும். கர்த்தர் உங்களை உயர்ந்த ஸ்தானத்துல கொண்டு விடும்போது தைரியமா இருங்க. கர்த்தர் உங்களை ஞானியா மாத்துறதுக்கு, ஒரு உயர்ந்த ஸ்தானத்துல கொண்டு வைக்கிறதுக்கு காலங்கள் சமீபமா இருக்குது. அவங்க அப்படி பேசிட்டாங்க, இவங்க இப்படி பேசிட்டாங்க, அப்படிலாம் யோசிக்காதீங்க. தேவன் எனக்கென்று ஒரு காலத்தை வைத்திருக்கிறார், அன்றைக்கு என் தலையை உயர்த்துவார் அப்படின்னு விசுவாசத்தோட காத்துருங்க. நான் சொல்லுகிறேன், நீங்க பலவிதமான ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி, பலவிதமான தந்திரம் உள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படியான ஞானத்தையும் கிருபைகளையும் பலத்தையும் ஆரோக்கியம்